அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வு தொடர்ந்து சிறப்பாக 1020 நாட்கள் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் மணிகண்டன் சார் அவர்கள். சார் கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். கேக்குது. ஓகே. ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள் கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நமது காலைச்சக்கர நிகழ்ச்சியானது ரொம்ப சிறப்போடும் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு பாஸ்கர் சார் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சார் குணபாலன் சார் அவர்களுடைய சீரிய தலைமையிலும் இன்றைய நிகழ்ச்சி சீரோடு சிறப்புமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதோட நம்ம இன்று ரொட்டீனா நடக்கக்கூடியது நம்மளுடைய அக்குபஞ்சர் மெத்தட். அக்குபஞ்சர் ஆசான் சார் அவர்கள் ரொம்ப சீரிய தலைமையில் இந்த கீதாமணி அம்மையார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவர்களே ஆசிரியராக திரும்பவும் பயிற்சி பெற்று பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீரும் சிறப்போடும் விளங்கி வருகிறார். அவருடைய பயிற்சி ரொம்ப எளிமையாகவும் நன்றாகவும் இருக்கிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பங்கு பெற்று நன்மை அடைய வேண்டும் என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுனின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் மணிகண்டன் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அமர்ந்து வருகிறோம். சின்முத்திரை. நீண்ட மூச்செடுத்து ஆயுதத்தை உச்சரிக்க வேண்டும்.
சின்மய முத்திரை உயர்த்து ஆதிமுத்திரை வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததில் வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததில் வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நீட்டிக்கிறோம். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படி கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக், left leg, right leg, left leg. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே இடுப்புல கை வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கைகளை நல்லா ரவுண்டா சுத்துங்க. ரைட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. கைகள் நேரம் நீட்டி விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. அப்படியே மணிக்கட்டு வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. கை நல்லா மடக்கி நீட்டுங்க. அப்படியே ஷோல்டர்ல கை வச்சு நல்லா முழங்கை வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5.
கைகள் நல்லா இலக்கமா விடுங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. இடுப்புல கை வச்சுட்டு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். நேரா பாருங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. உச்சி முதல் பாதம் வரை நம்ம அசைவு பயிற்சிகளை செஞ்சோம். நம்முடைய மூட்டு பகுதியெல்லாம் நல்லா வேலை செய்யும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை தசைகள் நல்லா இலக்கப்படுத்தப்படுகிறது. அடுத்த பயிற்சியாக நின்ற நிலையில நடராஜாசனம். நேரா நிக்கிறோம். மெதுவா நம்முடைய ரைட் லெக் இப்படியே மேல தூக்குறோம். கணுக்கால பிடிச்சுக்கிறோம். இப்போ கையை நேரா நீட்டணும். காலையும் நல்லா வில்லு மாதிரி இழுத்து செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். உங்களுக்கு செய்ய முடியாம ரொம்ப தடுமாற்றமா இருந்துச்சுன்னா ஒரு கை செவுத்துல அப்படி வச்சுட்டு இப்படி கூட நேரம் நீட்டிக்குங்க. லேசா வச்சுக்கணும். அதிகமான வெயிட் கொடுக்க கூடாது. லேசா டச் பண்ணி இப்படி நல்லா வில்லு மாதிரி இழுத்து பண்ணலாம். நீங்க முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. லெஃப்ட் லெக் பிடிச்சுக்கிறோம். மெதுவா கை கொண்டு வாங்க. காலை நல்லா வில்லு மாதிரி வளைச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. அடுத்து பிறை ஆசனம். நேரா நின்னுக்கிறோம். கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. கைகளை அப்படியே பின்னோக்கி தொடை பகுதியில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா காலில் நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுட்டு அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போறோம். முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுங்க. கவனமா நல்லா மூச்சில் விடுங்க. பிறையாசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு வலிமை அடைகிறது. சுவாச உறுப்புகள் நுரையீரல் நல்லா முழுமையான சுவாசம் கிடைக்கும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லது. நல்ல கால்கள் வலிமை அடைகிறது. அடுத்து நம்ம
நடராஜாசனம் செஞ்சோம். அதனால வந்து நம்முடைய கவனம் நல்ல மனதில் கவனம் ஏற்படுகிறது, கால்கள் வலிமையடைகிறது, மன உறுதி கிடைக்கிறது. இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யலாம். அடுத்தது நம்ம உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம், கைகளை நேரா நீட்டுறோம், சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. அடுத்து பாதகஸ்தாசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகளை கீழே வச்சுக்கிறோம், மூச்சு இழுத்துட்டே கையை மேல கொண்டு வாங்க. மீண்டும் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங், நேரா வந்துருங்க. மூச்சை விட்டுக்கிட்டே இப்போ கைகளை கீழே கொண்டு போறோம். அப்படியே கால் பக்கத்துல கை கீழே வச்சிருங்க. அப்படியே கணுக்கால பிடிச்சிருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு முட்டியில் டச் பண்ற மாதிரி தலை கீழே விழுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சிலுங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங், ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். கைகளை மெதுவா கீழே இறக்கிறோம். நன்றாக மூச்சில் தொடுங்க. பாதகஸ்தாசனம் மிக சிறப்பாக எல்லாரும் செஞ்சீங்க. இந்த ஆசனத்துல பாத்தீங்கன்னா பேக் பெண்டிங் வரும், ஃபார்வர்டு பெண்டிங் வரும். இந்த ஆசனம் செய்வதால நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது, நம்முடைய கால்கள் வலிமை அடைகிறது, நம்முடைய ஆயுள் கூடுன்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம் உடல் முழுவதும் நல்லா இலக்கப்படுத்தப்பட்டு நல்ல ஆற்றலை தருகிறது. அடுத்து நாம அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் கீழே மடக்கி இருக்கிறோம். அடுத்து ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிடறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. கால் நேரா நீட்டிடுறோம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் லெக்க மேல இருக்கணும். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வைங்க. நன்றாக திரும்புங்க.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சில் தொடுங்க. அர்த்த மச்சேந்திராசனம் நம்முடைய முதுகுத்தண்டை நன்றாக வலிமைப்படுத்தும். முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு முழுமையான ஆற்றல் கிடைக்கிறது. நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கிற ஓலைச்சதைகள் குறைய இந்த பயிற்சி செய்யலாம். கால் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வெயிட் குறையும். தொடர்ந்து பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. சுகாசனத்துக்கு வந்துடணும். லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. கால் முட்டி நல்லா கீழே இருக்கட்டும். நேராக நிமிர்ந்து பார்க்குறோம். 2 கையில சின்முத்திரை வச்சு ஆழ்ந்து ஒரு மூச்சு தொடுங்க. அடுத்து நம்முடைய ஷோல்டர் நேரு கையை கீழே வச்சு உத்திர சுகாசம். முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட் ஆகிற அளவுக்கு நல்லா மேல தூக்குங்க. நல்லா மேல பேலன்ஸ் பண்ணி அப்படியே நிறுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய். சின்முத்திரை நன்றாக மூச்சல் தொடுங்க. கோமதியம்மா ஏன் செய்யாம போந்துக்கிட்டீங்க? நீங்க மேல தூக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம அமர்ந்துக்கிறோம். கைகள் நம்ம ஷோல்டர் நேர் கீழே வைக்கிறோம். வச்சுட்டு நம்முடைய முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட் ஆகிற மாதிரி இப்படி வச்சீங்கன்னாவே போதும். பார்வை நேரா இருக்கணும். முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். லேசான ஒரு பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அது சரியா இருக்கும். செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. இன்னொரு வாட்டி செய்யுங்க. கை கீழே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அப்படியே சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சல் தொடுங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். அப்படியே கை வச்சுக்கோங்க. ஆதிமுத்திரை வைங்க. திருமலர் பஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
ஓய்வு. அப்படியே ஆனந்த முத்திரை வச்சுக்கோங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டா கவனிங்க. கண்களை மூடுங்க. சுவாசத்தின் மீதே கவனம் வைங்க. மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம். அடுத்து ஒரு 5 நிமிடம் நாடி சுத்தி பிராணாயாமம், 5 நிமிடம் சாந்தியாசனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்து நாம் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வுடனும் அறிவுடனும் செயல்படுவோம். வாழ்வோம் அமைதியாய், வாழ்வோம் அமைதியாய். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் 3 விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, பெண்களுக்கு வரும் அனைத்து விதமான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட இந்த மென்சஸ் பீரியட், வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தையின்மை, நீர்க்கட்டி, இது போன்ற பெண்களுக்கு உண்டான அனைத்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் ஒரு பயிற்சி. இதுக்கு பேரு பப்பி பயிற்சின்னு பேர். 2வது, கண்ணு சரி செய்யறதுக்கு, அதாவது கிட்ட பறவை, தூர பறவை, குளுக்கோமா கண்ணில் புறை இருந்துச்சுன்னா அந்த கண்ணு கிளியர் பண்றதுக்கு கண்ணாடி மாட்டியிருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஐடியா. 3வது, அதிக உதரப்போக்கு இருக்கும் பொழுது காவி சூரணம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை சாப்பிட்டு எப்படி சரி பண்றதுன்னு. இப்படி 3 விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் பயிற்சி பப்பி பயிற்சி. இதுக்கு ஏன் தெரியும் பப்பி பயிற்சின்னு வந்திருக்கு? ஆக்சுவலா அது நாய் பயிற்சின்னு சொல்லணும், சொன்னா இன்டீசெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பப்பி பயிற்சி அப்படின்னு டீசெண்டா மாத்தி வச்சிருக்கோம். பெண்களுக்கு உண்டான அனைத்து விதமான இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது ஒரு சூரிய உதிக்கிறதுக்கும் ஒரு 1.5 மணி நேரம் முன்னால எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு வஜ்ராசனத்துல உட்காரணும். வஜ்ராசனம் உங்களுக்கே தெரியும், கால் 2 பின்னால மடக்கி வஜ்ராசனம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்துட்டு மண்ணு குவளையில தண்ணி எடுத்துக்கணும். ஒரு மண் பானை இல்லை. இப்ப நாய்க்கு தண்ணி வைக்கிறதுனா எப்படி வைப்போம்? ஒரு குவளையில வைப்போமா? அந்த மாதிரி மண் கிண்ணம், மண் கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை கிண்ணன்னு வச்சுக்கலேன். வஜ்ராசனம் உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துட்டு எவ்வளவு தூரம் குனிய முடியுமோ குனிஞ்சு வயிறு அமுக்கணும். குனிஞ்சிட்டு பாருங்க, ஒரு நாய் தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கும், அந்த மாதிரி நாக்கால தண்ணி குடிக்கணும். ஸ்பூன் வச்சு கை வச்செல்லாம் இல்லை. வழக்கமா ஒரு மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கும் போது, புலி, நாயினா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரி புலி, சிங்கம் தண்ணி குடிச்சா எப்படி குடிக்கும், அந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த புலி தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நாக்கால தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி 16 நிமிஷம் செய்யணுமாமா இப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 16 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. சொல்லியிருக்காங்க 16 நிமிஷம் அந்த மாதிரி குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
நீங்க அதை கம்மி பண்ணிக்கலாம். டெய்லி 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது உலகத்துல எந்த பெண்களுக்கு எப்பேற்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கட்டியா இருந்தாலும், கல்லா இருந்தாலும், ஒரு நீர் கட்டியா இருந்தாலும், குழந்தையின்மையா இருந்தாலும் சரியாகுதாமா. இதுக்கு பேரு சொல்றாங்க. முடிஞ்சவங்க இதை செஞ்சு பார்த்து அதுல லாபம் அடைஞ்சுக்குங்க. இது ஒரு ஐடியா. 2வது, இந்த நாக்கு வச்சு தண்ணி குடிச்சீங்க இல்லையா, அது மொத்த தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா ரொம்ப கம்மியா தான் வரும். அந்த மிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, மிச்ச தண்ணியில கண்ணை கழுவுனா கண்ணில் உள்ள கெட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் போற எல்லாமே சரியா போகுதுங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே கண்ணில் யாருக்காவது வியாதி இருந்தா எச்சில் எடுத்து கண்ணில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். டெய்லி காலையில நம்ம எச்சில் எடுத்து கண்ணுக்குள்ள போட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு கிளீன் பண்ணிட்டா கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்படி நாக்கு வச்சு தண்ணி குடிக்கும் பொழுது நமது எச்சில் வந்து தண்ணி ஃபுல்லா படர்ந்துருது இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து இந்த கண்ணு கழுவுற கோவலை இருக்கு இல்லையா, அதுல வச்சு கண்ணு கழுவலாம். இல்ல அந்த தண்ணிக்குள்ள நம்ம கையில எடுத்து கண்ணை கழுவலாம். ஆக மொத்தம் நம்ம எச்சில் பட்ட தண்ணியில கண்ணு கழுவும் பொழுது கண்ணில் உள்ள கெட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் போற வருது, எரிச்சல், ப்ரெஷர் எல்லாமே சரியா போகுதுங்க. இது 2வது ஐடியா. 3வது ஐடியா, அதிக உதிரப்போக்கு இருக்கு. பெண்களுக்கு வழக்கமா இருக்கிறத விட நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை உடனே நிறுத்துறதுக்கு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா காவி சூரணம்னு கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிட்டா நிக்கும். இந்த காவி சூரணத்தை வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்ப நான் சொல்லி தர போறேங்க. காவி சூரணம் எப்படி தயாரிக்கிறதுனா, ஒரு செங்கல் எடுத்துக்கணும். எங்க செங்கல்னா ஹாலோ பிளாக் இல்ல, சுட்ட களிமண்ணில் செய்யப்பட்ட, கிளையில செய்யப்பட்ட சாதாரண செங்கல். முழு செங்கல் எடுக்க வேண்டாம், ஒரு பாதியோ, முக்கால்வாசி, அரைவாசி, கால்வாசி இருந்தா போதும். அந்த செங்கல்ல காலையில ஒரு 7 மணிக்கு மொட்டை மாடியிலயோ எங்கேயாவது வெயில்ல நேரடியா படுற மாதிரி சூரிய வெளிச்சத்துல வைக்கணும். செங்கல்ல சூரிய வெளிச்சத்துல வச்சு சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும், அதாவது சூரிய வெளிச்சம் எவ்வளவு நேரம் அந்த செங்கல் மேல படுதோ அவ்வளவு நல்லது. ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு அந்த செங்கல் எடுத்து ஒரு சுத்தியில் எடுத்து ஃபுல்லா உடைச்சு தூளா மண்ணு மாதிரி மாத்திடணும். ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுக்கணும். அதாங்க வேஷ்டி துணி எடுத்து அதுல அந்த தூளா இருக்கிற அந்த பவுடரை போட்டு மூட்டை மாதிரி கட்டி ஆட்டணும். அந்த வெள்ளை கலர் பருத்துணியில இருந்து கீழே ஒரு பவுடர் மாதிரி வரும் இல்லைங்களா, மெலிசா பவுடர் மாதிரி வரும் இல்லைங்களா, ஃபைன் பவுடருங்க, நம்ம முகத்துக்கெல்லாம் போடுற பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த பவுடரை ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை கல்கண்டு கடையில வாங்கிட்டு வாங்க. வெள்ளை கல்கண்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து அந்த செங்கல் பொடி தூள், இங்க வந்து வெள்ளை கல்கண்டு பொடி, இரண்டையும் சம அளவுல கலக்கி அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு காலைல வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா பெண்களுக்கு உண்டான அதிகப்படியான உதிரப்போக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது உடனே நின்றும். ஆனா இதை அடிக்கடி பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில சரி பண்ற வேலையை பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு சிகிச்சை. அப்ப ஏன் உதிரப்போக்கு அதிகம் வருது, உடம்பு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவையான ரெஸ்ட் எடுக்கணும், நாக்கு பிடிச்சதான் சாப்பிடணும், உடற்பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா இனிமேல் அதை வராம பார்த்துக்கணும். இன்று நான் உங்களுக்கு ஒரு 3 பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பேன். 1 பப்பி பயிற்சி, 2வது கண்ணை சரி பண்றது, 3வது காவி சூரணம். இந்த 3ஐயும் பயன்படுத்தி நாம இயற்கை முறையில பெண்களுக்கு கர்ப்பப்பை நோயையும் குணப்படுத்துவோம், கண்ணையும் குணப்படுத்துவோம். காவி சூரணம் தயாரிச்சு பழகுங்க. இல்லைன்னா எங்களிடம் காவி சூரணம் கிடைக்கப்படும், காவி சூரணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் கொடுங்க. ஏன்னா நாட்டு மருந்து கடையில விற்கிற காவி சூரணம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா எனக்கு போன் பண்ணீங்கன்னா காலையில செங்கலம் மொட்டை மாடியில வச்சு நாங்க அரைச்சு உங்களுக்கு காவி சூரணம் கொடுப்போம் அப்படின்னு விளம்பரம் பண்ணீங்கன்னா, ஓ காவி சூரணம் இருக்கா அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோம்பேறிகள் இருந்தா உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. ஆமாங்க, நமக்கு வியாபாரம் பண்ண மாதிரியாச்சு, நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரிச்சு இல்லையா. இனிமேலு நாம கெட்ட விஷயத்தை ஒழிக்கணும், அதுக்கு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கணும். எனவே மீண்டும் நாம தற்சார்பு வாழ்க்கைக்கு, தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு வேலை. எனவே பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம்.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளை அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனையில் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னா அதன் பாடங்களை கற்று இன்று நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் அக்குபஞ்சரின் அனைத்து பேசிக்லேருந்து நமக்கு முதல் நிலையிலேருந்து சிறப்பான ஒரு வகுப்பை எடுத்து வருகிறார்கள் கீதாமணி அம்மையார் அவர்கள். அந்த வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலகத்தினுடைய உறுப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு புள்ளிகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் எடுத்து வராங்க. இன்னைக்கு அதனுடைய சம்பந்தமாக நெருப்பு சம்பந்தமாக நமக்கு இன்னைக்கு வந்து உறுப்புகளை பற்றி நமக்கு இன்னைக்கு வந்து புள்ளிகளை சொல்ல போறாங்க. அந்த வகையில நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டும் ட்ரிபிள் வார்மர் இரண்டுத்துக்கு உண்டான புள்ளிகள் வந்து இன்னைக்கு நமக்கு சிறப்பா சொல்ல போறாங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் அக்குபஞ்சரின் வகுப்புகளை முதல் நிலையிலிருந்து இதுல என்ன பெரிய ஒரு விஷயம்னா இதுல கத்துக்காதவங்க நீங்க இது வரைக்கும் முன்னாடி தெரியலன்னா கூட இந்த நிலைகள்ல அவங்க சொல்லக்குள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு நிகழ்வு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே மற்றவர்களும் இதை உள்ளார்ந்து நாங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா இதை விட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நன்றி. இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பான அக்குபஞ்சர் வகுப்புகளை எடுக்க இருக்கும் கீதாமணி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கம். அக்குபஞ்சர் வகுப்பு வந்து சொல்லிக் கொடுத்த ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் இந்த காலச்சக்கரத்தில் இருக்கும் அனைத்து ஆசான் அவர்களுக்கும் காலை வணக்கம். காலச்சக்கரத்தில் இருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் நெருப்பு மூலகத்துல இரண்டு எடுக்க போறோம். ஒன்று இதயம், ஒன்று வந்து மூவெப்ப மண்டலம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட், இதயம் எடுக்க போறேன். இதுல வந்து நெருப்பு மூலகத்தின் தன்மைகள் இன்புறுப்பு வந்து இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகத்தின் தன்மை யான் உறுப்பு வந்து சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகத்தின் பராமரிப்பு வந்து இரத்த குழாய்கள். நெருப்பு மூலகத்தின் வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகத்தின் வலிகள் வந்து விண்வின்னு வலிக்கும். நெருப்பு மூலகத்தின் உணர்வு வந்து மகிழ்ச்சி. நெருப்பு மூலகத்தின் நிறம் வந்து சிவப்பு. நெருப்பு மூலகத்தின் சுவை வந்து கசப்பு மற்றும் துவர்ப்பு. நெருப்பு மூலகத்தின் திரவம் வந்து வியர்வை. இன்னொரு முறை அந்த நெருப்பு மூலகத்தின் தன்மைகளை சொல்றேன். உறுப்பு வந்து இதயம் மற்றும் இதய மேலுறை. யான் உறுப்பு வந்து சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். பராமரிப்பு இரத்த குழாய்களை பராமரிக்குது. வெளி உறுப்பு வந்து நாக்கு. வலிகள் வந்து விண்வின்னு வலிக்கும். அதனுடைய உணர்வு வந்து மகிழ்ச்சி. நிறம் வந்து சிவப்பு. சுவை வந்து கசப்பு மற்றும் துவர்ப்பு. திரவம் வந்து வியர்வை. இப்ப நெருப்பு மூலகத்துல உறுப்புகள் மொத்தம் 4 இருக்குது. அதுல உறுப்பு 2, யான் உறுப்பு 2. இந்த 4 உறுப்புல வந்து 2 உறுப்புகள் வந்து இப்போது நம்ம இதயம் மற்றும் மூவெப்ப மண்டலத்தை பார்க்க போறோம். அதுல வந்து இதயத்தை வந்து நம்ம ஆங்கிலத்துல ஹார்ட் என்று அழைக்கிறோம். இத வந்து அக்குபஞ்சர்ல HT இதய என்று அழைக்கிறோம். இப்ப இதயத்திற்கான சக்தி ஓட்ட பாதைகளை HT என்று அழைக்கிறோம். இப்ப இதயத்திற்கு சக்தி ஓட்ட பாதையில் உள்ள 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்க போறோம். இதுல வந்து இதய சக்தி ஓட்ட பாதையில் உள்ள முதல் பஞ்சபூத புள்ளி வந்து
T9. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து நம்முடைய கையில் உள்ள சிறுவிரல் நகக்கண், அதாவது மோதிர விரல் பக்கம் உள்ள நகக்கண்ணில் அமைந்துள்ளது. அதாவது சார், இது டாட் சொல்லி காமிச்சு சொல்லட்டுங்களா சார்? ஸ்கிரீன்ல வருதுங்கம்மா. நான் அப்படியே டைரக்டா சொல்லட்டுங்களா? சொல்லு. நம்முடைய கையில் உள்ள சிறு விரல் நகக்கண், மோதிர விரல் பக்கம். இங்க இருக்குது பாருங்க, மோதிர விரல் பக்கம் உள்ள நகக்கண்ணில் அமைந்துள்ளது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நாக்குல வந்து எரிச்சலா இருக்கும். இது சாதாரண எப்போ ஒரு தடவை தான் வரும். ஆனாலும் நாக்குல எரிச்சல், நாக்கு என்பது நெருப்பு மூலகம், எரிச்சல் என்றது மர மூலகம். இது வந்து HT9 கொடுக்கலாம். இதை தவிர வேற புள்ளி என்ன கொடுக்கலாம்னா பெரிகார்டியன்ல PC9 கொடுக்கலாம். இல்லைன்னா ட்ரிபிள் வார்மர்ல TW3 கொடுக்கலாம். இப்ப வந்து இதயத்திற்கான சக்தி ஓட்ட பாதையில இரண்டாவது பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். HT8. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து சொந்த புள்ளி. நமது கையில் இதய ரேகை இருக்குது பாருங்க, இதய ரேகை. அதை வந்து இப்படி மடக்கணும்னா அது வந்து மோதிர விரல் சரியாக முடக்கி சுண்டு விரலும் மோதிர விரலும் சேருகின்ற இடம். கரெக்டா இந்த இடத்துல வைக்கணும். மோதிர விரலும் சேரும் இடம். இது வந்து சொந்த புள்ளி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது சில பேருக்கு நெஞ்சு வலி வரும். அப்ப வந்து மகிழ்ச்சின்றது நெருப்பு மூலகம், நெஞ்சு வலின்றதும் நெஞ்சு வலின்றது இதுல வந்து நெருப்பு மூலகமா எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப இது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இப்படி மடக்கும் போது இரண்டும் சேரும் இடம் வந்து HT8 இங்க இருக்குது பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து நெருப்பு மூலகத்துல வந்து இதயத்திற்கான சக்தி ஓட்ட பாதையில மூன்றாவது பஞ்சபூத புள்ளிய பார்க்கிறோம். அது வந்து HT7. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து HT7 எங்க அமைந்திருக்கிறது என்றால் கையில் உள்ள மணிக்கட்டை விரல் சிறு விரல் பக்கம் அமைந்திருக்கிறது. இது இங்க இருக்குது பாருங்க. HT7 வந்து எங்க இருக்குதுன்னா மணிக்கட்டி ரேகையின் சுண்டு விரல் பக்கம் அந்த ஓரத்தில் அமைந்திருக்கிறது. நமக்கு வந்து இப்ப காய்ச்சல் அடிக்கும் போது நாக்கு கசப்பா இருக்கும். அப்புறமா வந்து வாமிட்டிங்கும் வரும். நாக்கு கசப்புன்றது நெருப்பு மூலகம், வாமிட்டிங்ன்றது நம்மளுக்கு வயிற்றில் இருந்து வர்றதுனால அது நில மூலகம். அதனால நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதயத்திற்கான சக்தி ஓட்ட பாதையில் நாலாவது பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். இது வந்து HT4 நெருப்பு பிளஸ் காற்று. இது எங்க அமைஞ்சிருக்குதுன்னா HT4-7 இருந்து ஆள்காட்டி விரலும் நடு விரலும் சேர்த்து வைத்தால் அங்கு அமைந்திருக்கிறது.
இந்த HT7 இங்க இருக்குது. இங்க வந்து இந்த 2 விரலும் இப்படி வச்சா அந்த அகலம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது. இதோ இங்க இருக்குது பாருங்க. இந்த HT7ல இருந்து வந்து 2 விரல் ஆள்காட்டி விரலும் நடு விரலும் வச்சு அகலம் இருக்குது. அதுக்கு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மூக்கில் ரத்தம் வருகிறது. மூக்குன்றது நமக்கு காற்று மூலகம், ரத்தம் வந்து சிவப்பு கலர். அதனால வந்து இது நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. HT3 இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த HT3 என்ற புள்ளி எங்க அமைந்திருக்கிறதுன்னா நம்முடைய முழங்கையை மடக்கும் போது சுண்டு விரல் பக்கம் ஆரம்பிக்கும் இடம், சுண்டு விரல் ஆரம்பிக்கும் இடம் இந்த இடம். இங்க இருக்குது பாருங்க. அதாவது நம்முடைய முழங்கை மடக்கும் பொழுது சுண்டு விரல் பக்கம் ரேகை ஆரம்பிக்கும் இடம் இந்த இடம். இது வந்து இதயத்திற்கான பஞ்சபூத புள்ளியில கடைசி புள்ளி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வரும். சிறுநீர் என்பது நீர் மூலகம், ரத்தம் என்பது சிவப்பு, அதனால நெருப்பு மூலகம். இது இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கையில் வந்து சிறு விரல் நகக்கண், அதாவது இந்த இடம், இது வந்து நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அதுக்கப்புறமா HT8 இது வந்து நம்ம இப்படி விரலை மடக்கும் போது சுண்டு விரலும் மோதிர விரலும் இணையக்கூடிய புள்ளி. அதுக்கப்புறமா அது வந்து HT8. அதுக்கப்புறமா HT7 இது வந்து மணிக்கட்டி ரேகை இருக்குது. இந்த சிறு விரல் பக்கம் உள்ள ஓரத்தில் அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறமா அது வந்து நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. HT4 அது வந்து நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அது வந்து HT7ல் இருந்து 2 விரல், அதாவது ஆள்காட்டி விரலும் நடு விரலும் வந்து அந்த அகலம் வச்சு அதுக்கு கீழே இந்த இடம், இது வந்து நெருப்பையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அதுக்கப்புறமா HT3 இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து நம்ம முழங்கை மடக்கும் போது சிறு விரல் பக்கம் ஆரம்பிக்கும் ரேகை இந்த இடம், இது வந்து HT3. இது வந்து ஹார்ட் சேனல் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ட்ரிபிள் வார்மர் பார்க்க போறோம். இது வந்து நெருப்பு மூலகத்தின் யான் உறுப்பு. இந்த மூவெப்ப மண்டலத்தில் சக்தி ஓட்ட பாதைகளை பார்க்க போறோம். இது வந்து அக்கு பஞ்சர்ல TW அல்லது TH ட்ரிபிள் வார்மர் என்று அழைக்கிறோம். இதுல வந்து இப்ப 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்க போறோம். இதுலயும் வந்து நெருப்பு மூலகத்தின் தன்மைகளை பார்க்க போறோம். நெருப்பு மூலகத்தின் தன்மைகள் வந்து இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை, யான் உறுப்பு சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம், பராமரிப்பு வந்து இரத்த குழாய்கள், வெளி உறுப்பு நாக்கு, திரவம் வந்து வியர்வை, வலிகள் வந்து விண்வின் வலிக்கும், உணர்வு வந்து மகிழ்ச்சி, நிறம் வந்து சிவப்பு, சுவை வந்து கசப்பு மற்றும் துவர்ப்பு. இது வந்து நம்ம வந்து ட்ரிபிள் வார்மரை பார்க்க போறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து அக்குபஞ்சர்ல TW1ன்னு சொல்லலாம். இந்த ட்ரிபிள் வார்மர்ல 5 பஞ்சபூதங்கள்ல முதல் பஞ்சபூத புள்ளியை பார்க்கிறோம். அது வந்து TW1. இது வந்து
கை மோதிர விரல் சுண்டு விரல் பக்கம் நகக்கண்ணில் அமைந்துள்ளது. இது வந்து மோதிர விரல் சுண்டு விரல் பக்கம் நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. இது வந்து காற்று மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள். தோல் என்பது காற்று மூலகம், சிவப்பு நிறம் என்றது நெருப்பு மூலகம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நாக்குல வெள்ளை நிறம். நாக்கு என்பது நெருப்பு மூலகம், வெள்ளைன்றது காற்று மூலகம். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரிபிள் வார்மர்ல பஞ்சபூத சக்தி 2வது புள்ளிய பார்க்க போறோம். அது வந்து TW2 நெருப்பு பிளஸ் நீர். இது வந்து மோதிர விரலும் சுண்டு விரலும் சேரும் இடம். அதாவது மோதிர விரலும் சுண்டு விரலும் சேரும் பின்னாடி கையின் பின்புறம். இந்த இடம் மோதிர விரலும் சுண்டு விரலும் இணையக்கூடிய இடம் உள்ளங்கைக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிறுநீரில் ரத்தம் வர்றது. சிறுநீர் என்பது நீர், ரத்தம் என்பது நெருப்பு மூலகம். இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு நம்ம வந்து பெரிகார்டியலையும் பாயிண்ட் கொடுக்கலாம். அது வந்து PC3. அதுக்கு அடுத்தது ட்ரிபிள் வார்மர்ல 3வது பஞ்சபூத புள்ளியை பார்க்க போகிறோம். அது வந்து நெருப்பு மூலகத்தையும் மரம் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து TW2 கீழே தடவி வந்தால் வருகிற பள்ளம். இப்ப வந்து நம்ம இது வந்து TW2 பார்த்தோம். இங்க இருந்து இப்படி தடவி வந்தா இங்க ஒரு பள்ளம் இருக்கும். அதாவது இந்த சுண்டு விரல் எலும்பும் இந்த வந்து மோதிர விரல் எலும்பும் சேரக்கூடிய இடமும் சொல்லலாம். இல்லாட்டினா இங்க இருந்து இந்த தடவி கொண்டு வந்தால் பள்ளம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாக்குல எரிச்சல், இல்லாட்டினா கண் சிவப்பாக இருக்கிறது. கண்ணுன்றது மரமூலகம், நெருப்புன்றது சிவப்பு, சிவப்பு நிறம்ன்றதுனால நெருப்பு. இல்லைன்னா நாக்கு எரிச்சல், நாக்கு என்றது நெருப்பு மூலகம், எரிச்சல்ன்றது மரம் மூலகம். இதுக்கு வந்து நம்ம வேற பாயிண்ட்டும் கொடுக்கலாம். பெரிகார்டியன்ல PC7. அதுக்கு அடுத்தது ட்ரிபிள் வார்மர்ல 3வது பஞ்சபூத புள்ளியை பார்க்க போறோம். அது வந்து TW6. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து சொந்த புள்ளி. நம்ம உள்ளங்கை பக்கம் மணிக்கட்டு ரேகை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்புறம் 4 விரல் தள்ளி இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இங்க உள்ளங்கையில மணிக்கட்டு ரேகை இருக்குது. இதுக்கு பின்புறம் இங்க இருந்து நம்ம இந்த மணிக்கட்டு ரேகைனா அதுல 4 விரல், அதாவது ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் அந்த அகலத்துக்கு இருக்கும். இந்த இடம் இது வந்து 4 விரல் அகலம்னு சொல்லலாம், இல்லாட்டினா 3 சுண்ணுன்னு சொல்லலாம். இந்த இடம் அதாவது இந்த ரேகையிலிருந்து 4 விரல் தள்ளி அமைந்துள்ள புள்ளி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாக்கில் ரத்தம் வர்றது. நாக்குன்றது நெருப்பு மூலகம், ரத்தம்ன்றது சிவப்பு நிறம். அதனால வந்து நெருப்பு பிளஸ் நெருப்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரிபிள் வார்மர்ல 5வது புள்ளி இறுதி புள்ளி. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம வந்து கையை மடக்கி அது வந்து இப்படி மடக்கும் போது இங்க ஒரு முட்டி இருக்கும். அந்த முட்டியில வந்து நம்ம ஆள்காட்டி விரலை வச்சுன்னு இந்த சைடு ஒரு முட்டி, இந்த சைடு ஒரு முட்டி இருக்கும். ஒரு சைடுல வந்து நடுவிரலும் ஒரு சைடுல கட்டை விரலும் வைத்து கொண்டு இப்படி தடவி கொண்டே வந்தால் ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளம் தான் வந்து
TW10. அதாவது ஆள்காட்டி விரலை இந்த முட்டியில வச்சுக்கின்னு இந்த சைடு கட்டை விரல் பக்கம் வந்து நடுவிரலும் சுண்டு விரல் பக்கம் கட்டை விரலும் வைத்து கொண்டு இப்படி தடவி வந்தால் இங்க இருக்கிற பள்ளம் அது வந்து கட்டை விரலும் நடுவிரலுக்கும் சென்டர்ல அமைஞ்சிருக்கும் அந்த புள்ளி. இது வந்து TW10. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இரத்த வாந்தி. வாந்தின்றது எந்த பகுதினா நமக்கு வயிறு, ரத்தம்ன்றது சிவப்பு மூல். அப்ப நெருப்பு பிளஸ் நிலம். இது இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. TW1 வந்து மோதிர விரல் சுண்டு விரல் பக்கம் இந்த இடம். இது வந்து TW1. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. ரெண்டாவது TW2. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து மோதிர விரலும் சுண்டு விரலும் கையில் உள்ளங்கையின் பின்புறம் அது வந்து இணையக்கூடிய புள்ளி. சுண்டு விரலும் மோதிர விரலும் இணையக்கூடிய புள்ளி. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அதுக்கு அடுத்தது TW3. இது நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அது வந்து TW2ல இருந்து இப்படி தடவின்னு வந்தா இங்க ஒரு பள்ளம் இருக்கும். அப்படியே நமக்கு தெரியலன்னா கூட சுண்டு விரலும் மோதிர விரலும் அந்த எலும்பு வந்து சேர்ற இடம். இது வந்து TW3. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அதுக்கப்புறமா TW3. இது நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம உள்ளங்கையில மணிக்கட்டு ரேகை இருக்குது. அதுக்கு பின்புறத்துல வந்து 4 விரல் வைத்து இல்லாட்டினா 3 சுண் வைத்தால் அங்க வருகிற புள்ளி. 4 விரல் இல்லாட்டினா 3 சுண் வைத்தால் அது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி TW3. 5வது புள்ளி கடைசி புள்ளி வந்து TW10. நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து நம்ம வந்து முழங்கையை மடக்கும் போது ஆள்காட்டி விரலை இந்த முட்டியில வச்சுக்கின்னு இந்த சைட்ல கட்டை விரல் பக்கம் வந்து நடுவிரலும் சுண்டு விரல் பக்கம் கட்டை விரலும் வைத்து கொண்டு இந்த ஆள்காட்டி விரலை இப்படி தடவி கொண்டு வந்தால் இங்க ஒரு பள்ளம் வரும். அது வந்து கட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி. சார் சொல்லிட்டேன் சார். சிறப்புங்கம்மா, சந்தோஷம். அருமையான நிகழ்வு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நெருப்பு மூலகத்துல வந்து 2 நெருப்புல வந்து 2, அதாவது ஹார்ட், இதயம், ட்ரிபிள் வார்மர், மூவெப்ப மண்டலம் 2 பத்தியும் yin-yang உறுப்புல வந்து 2 பத்தியும் நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொன்னாங்க கீதாமணி அம்மையார். உண்மையிலுமே ஒவ்வொன்றும் தெளிவாக நமக்கு வந்து இன்னைக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. அதாவது பாடத்தை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணவங்கள எந்த அளவுக்கு நமக்கு வந்து மனசுல பதியுமோ அந்த அளவுக்கு நம்ம இலக்கியவாணன் ஐயா கொடுத்த அந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே முன்னாடி புரிந்த பாடத்தை பார்த்தவர்களுக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு அழுத்தமான ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கும். இப்ப புதிதா பார்ப்பவர்களுக்கு, புதிதா கேட்பவர்களுக்கு இது ஒரு ஆழமான ஒரு பதிவும் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக இது வந்து நிகழ்ச்சியில வந்து கொடுத்த ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பா இருந்தது. நன்றிங்கம்மா கீதாமணி அம்மா, சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒவ்வொரு நிலைகளிலையும் தங்களை மேம்படுத்தி கொண்டு எங்களுக்கும் இந்த நிகழ்வுல உள்ளவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான செஷனை கொடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா கீதாமணி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த நிகழ்வுல வந்து இப்ப நம்ம என்னதான் வந்து அதோடைய கருத்துக்கள் கேட்டிருந்தாலும் அதனுடைய அம்மா சொன்ன வகுப்புகளுடைய அந்த ஒரு சிறு விஷயங்கள் நம்ம வந்து புரிந்து கொண்டிருந்தாலும் ஆசான்களுடைய கருத்துக்கள்ல பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். அதாவது அவங்க நடத்தக்குள்ள இவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் இன்றைக்கு இவங்களுடைய நிலைகள்ல எந்த அளவுக்கு இந்த நிகழ்வு வந்து சிறப்பா அமைந்தது அப்படிங்கிறத பத்தி நமது அக்குபஞ்சர் ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து உண்மையாவே மிகச்சிறப்பா இருந்தது. ஐயா சொன்னாரு, ஒரு வகுப்பு நடத்துறோம் அப்படின்னா, அதை கற்றுக்கொண்டவர்கள் வந்து எந்த கோணத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஆசான்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே சொல்றேன். நான் சொல்லிய விடயங்களை அப்படியே, அதாவது ஒரு சின்ன விடயத்தை கூட மிஸ் பண்ணாம விடாம அம்மா அவர்கள் சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. அம்மா அவர்கள் வந்து ஒவ்வொரு பாடத்தையும் நுணுக்கமாக எப்படி கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா புரியுது. அந்த வகையில உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் அம்மா. இன்னைக்கு நன்றி. இதயம் மூவப்பு மண்டலம் சார்ந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்த்திருந்தோம். ஒவ்வொரு புள்ளியும் சரி, அந்த புள்ளிக்கான அமைவிடத்தையும் சரி, அந்த புள்ளிக்கான பயன்பாடுகளையும் சரி, தெள்ளத் தெளிவா நம்ம சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு சொல்லுவோமான்னு தெரியாது. அதை விட சிறப்பாகவே சொல்லிக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நல்லது. நன்றி நன்றி. சிறப்புங்க ஐயா, இலக்கியவாணன் ஐயா. அதாவது எப்படின்னா, நம்ம சொல்லியிருப்போமா அப்படிங்கிறத விட, அதாவது உங்களுடைய ஆழமான பதிவுகள் அவங்களுக்கு வந்து எந்த அளவு மனதில் பதிந்திருக்கும், அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உங்களுடைய அந்த வகுப்புகளுடைய நடைமுறையும் சரி, அந்த பதிவுகளும் சரி, அந்த அழுத்தம் திருத்தமான உங்களுடைய வகுப்பெடுக்கிற விதங்களும் அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வைத்திருக்கிறது. அதனுடைய அற்புதமான செயல்பாடு தான் இன்னைக்கு அவங்க வகுப்படுத்த விஷயங்கள். சிறப்பாக இருந்ததுங்கய்யா உங்களுடைய. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வகுப்படுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு உணர்வுபூர்வமா நீங்க வந்து இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய விஷயங்கள் உள்வாங்க உங்களுக்கும் அந்த மனநிலைகள் வந்து ஒரு திருப்திகரமா, ஒரு நம்ம எடுத்த செஷனுக்கு நமக்கு ஒரு திருப்திகரமா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்குள்ள மனப்பூர்வமான சந்தோஷங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு அம்மா மூலியமா வெளிப்பாடுகளா வந்துட்டு இருக்கு. இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. இதில் சந்தேகங்கள், இன்னைக்கு அம்மா எடுத்த வகுப்புல வந்து சந்தேகங்கள் கேட்கறதுக்கு ரவிசுந்தர் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரவிசுந்தர் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்துக்கலாம். நமஸ்காரம். சிறப்பா இந்த வகுப்பு. வணக்கம். மூவப்பு மண்டலத்துல சொல்லுங்க. 3வது படிநிலையில TW நெருப்பு பிளஸ் மரம், ஆமா ஆமா, நாக்கு எரிச்சல், கண் சிவந்தல் சொல்றீங்க, ரைட்டு. அது 4ல வந்து என்ன நம்பருமா? TW அதுவும் 3ன்னு சொன்னீங்க. இல்ல 6, TW 6. நெருப்பு பிளஸ் நெருப்பு, அதுக்கு பயன்பாடு நெருப்பு பிளஸ் பயன்பாடு பயன்பாடு வந்து நாக்குல வந்து ரத்தம் வருது இல்லைங்களா? நாக்குன்றது நெருப்பு மூலகம், ரத்தம்ன்றது சிவப்பு கலர். அப்ப வந்து நெருப்பு பிளஸ் நெருப்பு. TW 6. அடுத்து TW 10, ரைட் தாமா? சரிங்க. ரத்த வாந்தி. ஆமா ஆமா, அது வந்து நெருப்பு பிளஸ் நிலம், ரத்தம்ன்றது சிவப்பு நிறம், வாந்தி வந்து நம்ம வயிற்றுல இருந்து வர்றதுனால அது நில மூலகம். நன்றி. நன்றிங்க ஐயா ரவிசுந்தர் ஐயா. கரெக்டா அதான் பாருங்க, அடுத்த ஒரு நிலையில வந்து கவனிச்சிருக்காங்க. ஏன்னா அம்மா சொல்லக்குள்ள அந்த டைம் 2வது டைம் சொல்லக்குள்ள TW 3ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை நல்லா கவனிச்சு அதை வந்து திரும்ப அந்த புள்ளிகளோட இதை வந்து கரெக்டா கேட்கறாங்க. வாழ்த்துக்கள். நன்றி ரவிசுந்தர் ஐயா. நன்றிங்க அம்மா கீதாமணி அம்மா. நன்றி. அடுத்தது நன்றி. அடுத்ததாக மூலிகை மகேந்திரன் ஐயா, கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் பசித்தர் மூலிகை மகேந்திரன் பேசுறேன் ஐயா. அம்மா ரொம்ப ஒரு சிறப்பா இருந்ததுமா, வாழ்த்துக்கள் தாம்மா தெரிவிக்கிறேன். காலைச்சக்கரம் நல்லா போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் அக்குபஞ்சர் படிச்சது அப்படியே நினைவுல ஓடுதுமா. நீங்க நடத்த ரொம்ப ஆவலா இருப்போம். ஒரு சப்ஜெக்டுகளும் அடுத்து 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 வரும்பொழுது அந்த படிக்கும் போது என்ன ஆர்வம் இருந்ததோ அந்த ஆர்வத்தை வந்து இன்னைக்கு வந்து நான் உணர்ந்தேன். பழைய நினைவுகள் போனேன். நிதானமாக அக்குபஞ்சர் இப்போ குழுவில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பாடம் அக்குபஞ்சர் நீங்க படிக்கும் பொழுது இப்படிதான் பாடம் போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். அது வந்து
தயவு செய்து எல்லாருமே குழுவில் உள்ளவங்க அக்குபஞ்சர் நீங்க படித்தால் மட்டும்தான் தைரியமா வாழ முடியும். அதனால எல்லாருமே நீங்க வந்து தைரியமா நீங்க வந்து படிங்க. அதனால மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றேன். குணபாலன் ஐயாவே அக்குபஞ்சர் படிச்சுக்கிறாரு. புள்ளியில இருந்து எல்லாத்தையும் புள்ளியோரமா சொல்றாரு. ஐயா குழுவுல இருந்துகினே ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல, ஐயாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புள்ளியெல்லாம் துல்லியமா ஞாபகம் வச்சுங்கிறாரு. அதனால இலக்கியவாணன் ஐயாவுக்கு வந்து மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னா இந்த குழுவுல வந்து ரொம்ப அமைதியா பேசுறவரு அவர் தான். அவருடைய அமைதி பேச்சை நான் வந்து ரசிப்பேன் நான் வந்து அதனால ஐயாவுக்கு வந்து மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் ஹை ஸ்பீடு இருக்கும் பேச்சு, புரியுதுங்களா? அவங்க எல்லாம் ரொம்ப எப்பொழுதுமே தெளிந்த நீர். அவர் வந்து எப்படி அப்படின்னா, நான் வந்து கலங்கனி நீர், தெளிந்த நீர். அவர் எப்பொழுதுமே தெளிந்த நீர், நிதானமாக பேசுவாரு, உள்ளதை உள்ளவாறு தெளிவாக அந்த புள்ளிகளை கொடுப்பாரு. அதனால காலை சக்கரம் குழுவிற்கும், அம்மாவிற்கும், இலக்கியவாணன் ஐயாவுக்கும், குணபாலன் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. குழுவில் உள்ளவர்கள் எல்லாருமே அக்குபஞ்சர் படிக்கும். இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் சிந்தனை விருந்து. அதனால நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மொழி மகேந்திரன் ஐயா, சிறப்பு, சந்தோஷம். அதாவது என்னதான் ஒரு வாழ்த்து ஒரு ஆசான்ட்ட கிடைச்சாலும் அதை விட இன்னொரு ஆசான்ட்டு இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்குதுன்னா அது பெரிய பூரிப்பு இருக்கும் கண்டிப்பா கீதாமணி அம்மாவுக்கு. ஏன்னா ஒரு நிகழ்வுல வந்து இந்த இரு ஆசான்கள் வந்து தன்னிலை அறிந்த தன்னுடைய நிலையில வந்து பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கீதாமணி அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு இந்த நிகழ்வுகளை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்து ஒரு வாழ்த்துரை வழங்கிய மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியில வந்து அடுத்தது மணிகண்டன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. உண்மையில மேடம் இந்த வகுப்பு வந்து இப்ப சார் நம்ம மூலிகை மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி, ரவிசந்திரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். ஏன்னா இவ்வளவு நாளா நான் வந்து என்னால கொஞ்சம் டீப்பா கவனிக்க முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு கவனிச்சதுல நம்ம அந்த அத்தனை 5 பாயிண்ட் நம்ம ஹார்ட்டுக்கு உள்ளதும் சரி, அந்த மூவப்ப மண்டலத்துக்கு உள்ள அந்த 10 பாயிண்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அந்த HT9ல இருந்து HT8, HT7, HT4, HT3 இது வந்து ஹார்ட்டுக்குள்ள 3 புள்ளி 5 புள்ளியும், அது மட்டும் இல்லாம அந்த மூவப்ப மண்டலத்துக்கான TW1, TW2, TW3, TW6, TW10 கரெக்ட் தானே மேடம்? கரெக்ட் தாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே இலக்கியவாணன் சாருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல்ல நீங்க வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப எளிமையா, அருமையாங்கிறத விட ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற வகையில சொல்லி கொடுத்துறீங்க. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. நன்றிங்க. அதே மாதிரி அந்த விளக்கத்தோட அந்த நெருப்பு மரம் அந்த நெருப்பு அத ரொம்ப தெளிவா இருந்துச்சு மேடம். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இலக்கியவாணனுடைய சாருனுடைய. ஆமா மேடம் அவருடைய இதுதான். அதான் நம்ம ஆசான், அக்குபஞ்சர் ஆசானுங்கிறது. அதாவது உண்மையில நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவருடைய இளமையை பார்த்துட்டு, ஆனா இளமையை விட அவருடைய அனுபவம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. சிதம்பரம் வந்தப்ப நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடம் மீட் பண்ண உடனே, சார் நீங்க தான் நம்ம காலை சக்கரத்துடைய ஆசான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா, எனக்கே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருடைய ஃபேஸ் வச்சு நாங்க டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடம். நன்றி சார், சிறப்பு, சந்தோஷம். உண்மையிலுமே ஒரு ஆசிரியர், அதாவது ப்ரொஃபசர், பேராசிரியர் வந்து ஒரு நிலையை வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்துரைக்கிறது வந்து இன்னும் பெருமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நிகழ்வை வந்து மெருகூட்டுறதை விட மெருகூட்டி கொண்டே செல்வது என்பது வந்து பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. அதுல இன்றைக்கு பேராசிரியர் வந்து மணிகண்டன் சார் வந்து இன்னைய நிலை அக்குபஞ்சர் வகுப்பை உணர்ந்து சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்குபஞ்சர் வந்து புரிதல், மகேந்திரன் ஐயா சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள உடம்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தன்னிலை விளக்கம். அந்த அளவுக்கு வந்து அக்குபஞ்சர்ல வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ நம்ம உடலை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா சொன்ன ஒவ்வொரு மூலகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா காற்று நெருப்பு, நெருப்பு காற்று அப்படிங்கிறது, நெருப்பு இதை சொல்லக்குள்ள அந்த விதங்கள் வந்து நமக்கு அந்த பஞ்சபூதமும் நமக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகுது, அதனுடைய புள்ளிகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அக்குபஞ்சர் வகுப்பு. அதை வந்து இன்னைக்கு சிறப்பாக கீதாமணி அம்மையார் சொன்னாங்க. அதான் இன்னைக்கு மணிகண்டன் ஐயாவும் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு டீப்பா போய் உணர்ந்து அவங்க திரும்பி அந்த விஷயத்த சொல்லக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு நடத்தின விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படும்.
ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை கொடுத்திருக்காங்க. மணிகண்டன் சாரும் உணர்ந்து அது தெளிவான ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. நன்றி மணிகண்டன் சார். வாழ்த்துக்கள். சந்தோஷம். சார் நான் வந்து ஒரு மாணவன் தான் இன்னைக்கு. நான் வந்து பேராசிரியர் இருந்தா கூட எனக்கு வந்து இப்ப கீதாமணி அம்மையாருக்கும் நம்ம அக்குபஞ்சு சார் இலக்குவன் சார் அவர்களுக்கும் நான் வந்து ஒரு சாதாரண சின்ன மாணவர்கள் தான். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதான் ஒரு பேராசிரியர் என்பது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்திருந்தாலும், இன்றைய ஒரு மாணவனாக இருந்து கொண்டு, இந்த வகுப்புகளை அந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து சிறப்பா சொன்ன விதங்கள் வந்து, அதாவது எப்படின்னா, உங்களுடைய பதவிக்கேற்ற ஒரு வாய்ப்ப இவங்க பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இந்த பேராசிரியருங்குள்ள அந்த நிலையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கிற விதங்கள் வந்து இன்னைக்கு சிறப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இத விளக்கம் கொடுத்தோம். நன்றி, நன்றி சார். நன்றி. சந்தோஷம், சந்தோஷம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக முத்துசாமி ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க, வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆசான்கள் இலக்கியவான ஐயாவுக்கும் அம்மா கீதாமணி அம்மாவுக்கும் வணக்கங்கய்யா. ஐயா சொன்ன மாதிரி சர்டிஃபை பண்ண மாதிரி மிக தெளிவா புள்ளிகளை சொன்னாங்க. வைரம் எப்படி பட்டை தீட்ட தீட்ட ஒளி வீசுவது போல அம்மாவனுடைய அந்த தெளிவான உச்சரிப்பு புள்ளிகள் எல்லாம் சிறப்பா தெரிஞ்சதுங்க. இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை எங்களை மாதிரி புதியதாக வந்த மாணவர்களுக்கு இந்த முதல்ல சொன்ன நெருப்பு மூலகத்தினுடைய 5 புள்ளிகளை நல்லா தெளிவா நாங்களே நோட் பண்ற அளவுக்கு எழுதுற அளவுக்கு தெளிவா இருந்துச்சு. ஆனா 2வது இந்த ட்ரிபிள் வார்மர் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருக்கு, எடுக்க முடியல. அது அடியானுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மூலகம் சொன்னாப்புல நல்லா இருந்திருக்குமோ என்னமோன்னு நினைக்க தோணுதுங்க. அப்புறம் அந்த முதல் நெருப்பு மூலகம் சொல்லும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் HT9 சொல்லும் பொழுது வாய்ஸ் பிரேக் ஆச்சு. அத சொல்றதுக்குள்ளார நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டாங்க. அதுல எக்ஸாம்பிள் நான் குறிக்கலைங்க. HT9 நெருப்பு மூலம் சிறுவிரல் நகக்கண் மோதிரவரல் பக்கம் குறிச்சிருந்தாங்க. அதனுடைய எக்ஸாம்பிள்ங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா சொல்லுவாங்க. HT9 சொல்லுங்கம்மா. சொல்றேங்க ஐயா. அதான் நம்மளுக்கு வந்து அதிகமான காரம் சாப்பிட்டா நாக்குல எரிச்சல் ஏற்படும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா கூட சாதாரண நாக்குல எரிச்சல் அது வந்து நமக்கு எப்போவாதான் ஏற்படும். அப்ப வந்து நாக்குன்றது வந்து நெருப்பு மூலகம், எரிச்சல்ன்றது வந்து மரம் மூலகம். அதுதான் நாக்கு எரிச்சல். எக்ஸாம்பிள். ரைட்டு, நன்றி நன்றிங்கம்மா. மற்ற விஷயத்துல நல்லா சிறப்பா எடுத்திருக்கீங்கம்மா. ஐயாவுக்கும் குணபாலன் ஐயா செகண்ட் டைம் அதை ரிவிஷன் பண்றாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்க கொடுக்கிற விளக்கமும் இதுல சேர்ந்துக்குது. அதே போல இன்னைக்கு விடுபட்ட அந்த வினாக்கள் கேட்கிறவர்களும் கவனக்குறைவாக அல்ல, நீங்க சொன்ன மாதிரி ரிப்பீட் ஆகின போது TW3 and 6 அது மாதிரி விடுபட்ட கேள்வி கேட்கும்போது நாங்க ஆட்டோமேட்டிக்கா அதை சரி பண்ணிக்கிட்டோம். அது மாதிரி பார்வையாளராக இருந்து கவனிக்கிறவங்களும் வினாக்கள் எழுப்பும்போது எங்களுக்கு தெளிவடைகிறதுமா. மிக்க நன்றி. அருமையா எடுத்தீங்க. ஐயா அவர்களுக்கும் இலக்கியவன் ஐயா உங்களுக்கும் இயக்குனர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஐயாவுக்கும் நன்றிகள். வணக்கம். வணக்கங்க. நன்றிங்க. அடுத்த வகுப்பு எடுக்கும் போது மெதுவாக எடுக்கிறேங்க. இல்ல நீங்க எடுத்த ரைட்டு தான். ஆனா எங்களை மாதிரி புதிதா வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். மீது இந்த ஏற்கனவே செஞ்சவங்க ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிக்குவாங்க. எங்களை மாதிரி வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. வேற ஒண்ணு இல்லை. நன்றி. சரி, மெதுவாவே எடுக்கிறேங்க அடுத்த வகுப்பு. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. மெதுவாதமா எடுக்கிறீங்க. நல்லா கிளியரா தான் இருந்துச்சு. ஐயா சொல்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு புரியறதுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா சிறப்பா தான் இருந்துச்சு. ஐயா ஆசான் இலக்கியவான ஐயா சர்டிஃபை பண்ண பிறகு அது யாரும் சர்டிஃபை பண்றதுக்கு தகுதி இல்ல. பட் எங்களை மாதிரி ஸ்லோவா இருக்கிறவங்களுக்கு நோட் பண்றதுக்கு, நோட் பண்ணாம ஹியரிங் மட்டும்னா திருப்பி ரீகால் பண்ண முடியாம போயிடுமன்றதுக்காக இந்த செய்தியை சொன்னீங்க. நன்றி. கண்டிப்பா, கண்டிப்பா. இதை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அக்குபஞ்சர் வந்து எல்லாருக்குமே அது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ரிப்பீட் எடுக்க சொல்லியிருக்கோம். இது சிறப்பா வந்து எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்கு. பயன்படுத்திங்க, பயன்பெறுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து வந்து எல்லாருமே இந்த வகுப்பை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி, சிறப்பு, சந்தோஷம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா?
முத்துசாமியை கேட்டாங்க. வேறு யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணல. எல்லாருக்கும் வந்து புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவர்கள்லாம் பழைய மாணவர்களா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து புதிய மாணவர்கள் வந்து தெள்ள தெளிவா கேட்டிருக்காங்க. சந்தோஷம். ஓகே. நன்றி. லக்ஷ்மி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு நிமிஷம். கேளுங்கம்மா. லக்ஷ்மி அம்மா. வணக்கம்மா. வணக்கம். கிளாஸ் ரொம்ப அருமையா எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். உங்க கிளாஸ் கொஞ்சம் பயந்து எடுத்த மாதிரி அமைதியா பேசுறீங்க. இப்ப ரொம்ப அருமையா எடுக்கிறீங்கம்மா. சரி. இதுதான் முதல் டைம் எடுக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் இதுவா இருந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் பயந்து எடுத்த மாதிரி அமைதியா மெதுவா இது பண்ணீங்க. இப்ப கொஞ்சம் நல்லா ரொம்ப அருமையா எடுக்கிறீங்க. அப்புறம் போன வர எனக்கு வந்து கண்ணுல வந்து லேசா கட்டி மாதிரி வந்துருந்துச்சு. அப்போ வந்து இதுதான் பாயிண்ட் தான் கொடுத்து நானு நெருப்பு முழகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிதானம்மா? கண்ணுனாலே நெருப்பு முழகம். அப்புறம் அந்த பாயிண்ட் தான் கொடுத்தேன். சரியாயிருச்சுமா. அதனால ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. நம்ம பயன்படுத்துறத பொறுத்துதான். இது வந்து முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பழக நம்மளுக்கு வந்து அக்குபஞ்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துடும். அப்புறம் தான் நோட்டை எடுத்து சரி கண்ணு சம்பந்தமா பிரச்சனை வந்திருக்கு, சரி எந்த பாயிண்ட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை கொஞ்சம் பயன்படுத்தி எனக்கு பயனா இருந்ததும்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இதுல என்னன்னா இப்ப வந்து வகுப்பு எடுத்ததை பாராட்டுவதை விட ஒரு வகுப்பை எடுத்தது வந்து அவங்க வந்து கத்துக்கிட்டு அவங்க அதுல வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கல பெரிய விஷயம். அவங்களுக்குள்ளேயே அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியா இருக்குது அப்படிங்கல அது ரொம்ப பாராட்டத்தக்கது. ஏன்னா உணர்தல் வந்து எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கிறது அதுல புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கும். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து உடனே ஒரு ரெமெடி கிடைக்குதுன்னா வாழ்வியலும் நம்ம வந்து சிறப்பா இருக்கணும். வாழ்வியல்லையும் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தோம்னாக்கா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ள எளிமையா ஒரு குயிக்கா நமக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது வந்து முக்கியம். அந்த நம்ம வாழ்வியல்ல வந்து இருந்து நம்ம இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யறது முக்கியமான விஷயம். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். மற்றபடி எல்லாமே உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரிதான் அம்மா சொன்ன மாதிரி உடனே அவங்களுக்கு அந்த கண்ணில் வந்து அந்த கட்டிகள் வந்து உடனே சரியா இருந்திருக்குன்னு வச்சிங்களேன். வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஒவ்வொரு நிலைகளும் நமக்கு வந்து தெளிவான விளக்கங்கள், தெளிவான புரிதல்கள் ஒண்ணுமே எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து எல்லாருமே இந்த அளவுக்கு பயன்பெறீங்கன்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த தகவல் மற்றும் வேற ஏதாவது நன்றிங்கம்மா. வேறு ஏதாவது வகுப்பெடுக்க விரும்பினால் மற்றவர்கள் தெரியப்படுத்தலாம். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அந்த விருப்பங்கள் இருந்தால் நீங்க வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்திங்க. காலச்சக்கரத்தினுடைய ஒரு ஆசிரியராக உயர்வதற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் காலச்சக்கரம் நேரடி நிகழ்வுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுலயும் எல்லாருமே சில பதிவுகளையும் விட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் போன்லயும் சொல்லியிருக்கீங்க. அனைவரும் அந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அந்த நிகழ்வுக்கு உண்டான பதிவுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இன்று நல்ல நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் மற்றும் நமக்கு தினமும் ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக நமக்கு அளித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயாவின் மாணவி நமது காலச்சக்கரத்தின் புதிய ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு நிலையை உணர்ந்து இன்றைக்கு வந்து நமக்கு சிறப்பாக வகுப்படுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கும் நமக்கு இந்த கற்பித்தலை சிறப்பான முறையில் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இந்த அற்புத நிகழ்வு எங்களுக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி சார், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகமேந்திர பேசுறேங்க ஐயா. வணக்கம். லாஸ்ட் முடிவுல ஒரு கருத்து சொல்றேங்க ஐயா. நான் வந்து தந்தை சத்து தாய் சத்து நடத்துவேன். அகுபஞ்சர் என்பது பாத்தீங்க அப்படின்னா தந்தை சத்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் எல்லா மனிதர்களையும் தயவு செய்து படிங்கன்னு சொல்றேன், தெரிஞ்சுங்க இதுக்குள்ள. தாய் சத்து என்பது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் 11 சத்துக்களை அறிந்து கொண்டால் எந்த நேரத்திலையும் நலமோடு வாழலாம். மண் சத்து, நீர் சத்து, நெருப்பு சத்து, காற்று சத்து, விண் சத்து, இது வந்து தந்தை சத்து, அதுதான் அக்குபஞ்சர். அடுத்து இனிப்பு சத்து, உப்பு சத்து, கசப்பு சத்து, தோற்பு சத்து, புளிப்பு சத்து, கார சத்து, இதுதான் சித்த மருத்துவம். புரியுங்களா? 6 அது வந்து பெண் சத்து, அது பூமியோட சத்து. இத குழுவில் உள்ளவங்க எல்லாருமே அக்குபஞ்சரையும் தெரிஞ்சுங்க, சித்த மருத்துவரையும் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உடலில் எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம். அது காலைச்சக்கரம் என்பது அந்த வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கும். புரியுங்களா? தாய் சத்து முதல்ல தந்தை சத்து, பிறகுதான் தாய் சத்து. இதை புரிஞ்சுங்க, கண்டிப்பாக நீங்க ஆரோக்கியமா வாழலாம். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, சிறப்பு, சந்தோஷம். நன்றி மூலிகமேந்திரன் ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.